இந்த மாதிரி சர்ச்ல இருக்கவங்க கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ஏன்னா சைலண்டா உள்ளுக்குள்ள நம்ம மைண்டை, அதோட பெர்செப்ஷனை, அதெல்லாம் தாண்டி பவுண்டரிஸை கட் பண்ணி, இல்ல நீ இதெல்லாம் கடந்து வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கு. உண்மையிலேயே இது தங்க புத்தகங்க. ஃபர்ஸ்ட் கதையே நம்மளை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிடுது, நிழல் காகம் அப்படின்னு சொல்லி. இதுல இருக்க 6 கதைகளுமே மூலக்கதை ஒன்றை மையமா வச்சுக்கிட்டு அதுல இருந்து தொடர்ச்சியா 6 கதைகளும் பயணம் பண்ணி போகுது. மையம் ஒண்ணுதான், ஆனா அதோடைய விஷயங்கள் நம்மளை பயணிச்சு கடைசியில ஒரு 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 கம்ப்ளீஷனை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த புக் ஜெயமோகன் ஐயா பிரியர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இதை முடிச்சிருப்பாங்க. ஆனா புதுசா ஜெயமோகன் ஐயாவை வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் ஞான தேடல்ல இருக்கிறவங்க இந்த புக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். உண்மையிலேயே அது நிறைய விஷயங்களை நமக்கு ஓப்பன் அப் பண்ணுதுன்னு சொல்லலாம். நிழற்காகம் அந்த கதையை படிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து நம்ம டிராவல் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள், எது உண்மையான அன்பு, அப்புறம் காக்கை பொன், தங்க புத்தகம் பத்தி சூப்பரா கொடுத்துருக்காங்க, கரு, அப்புறம் கூடு, இந்த இத்தனை தலைப்புகளுமே அந்த உள்ளார்ந்த தேடலுக்கான அத்தனை விஷயங்களையும் அப்படியே பொக்கிஷமா அள்ளி கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அவங்க உள்ளார்ந்த அர்த்தத்தை விடுத்துட்டு உண்மையான அர்த்தத்துக்கு போகிறதுக்கும் அது வழி சொல்லுதுன்னு சொல்லலாம். நிழற்காகம் பத்தி நான் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா மரபு ரீதியா சில விஷயங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஏதோ ஒண்ணு கேரி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். எனக்கு புரிஞ்சது கேரி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஆனா அதை விட்டு, அந்த லூப்பை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால வெளியே வர முடியறது இல்ல. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த லூப்லயே நம்ம ஹோல்ட் ஆயிடுறோம். இந்த மரபு ஜெனட்டிக் வழியா நம்ம தாத்தாக்கு செஞ்சது, நம்மளுடைய மூதாதையர் செஞ்ச வினைகள் அத்தனைக்கும் அந்த அந்த வினைகள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ கேரி பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அது அந்த அந்த இம்ப்ரின்ஸ் எப்படியோ நமக்கு வந்துருது. இதுல இருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கான வழி முதல் கதையில இருக்குன்னு நான் சொல்லுவேன்.